ஆராதனை இரண்டாம் ஆராதனை முறையை நாம் தொடருவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது வாய் மடுப்புகள் அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. சதா காலங்களில் மகிமுண்டாவதாக. ஆமேன். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருமால் சோஸ்திரப்படத்தக்கவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழந்தாள் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். முதலாவது ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியரின் கிருபையும் தேறுதலையும் தந்து அருள்வாராக. ஆமேன். அமருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் படிக்க கேட்போம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
திருவசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோசதாக்கின் குமாரனாகிய யேசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தில் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையிலே ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடனே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளிலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்பது. அன்பானவர்களே, திருமறை பள்ளி பிள்ளைகள் ஒரு பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து இறை வார்த்தைகளுக்காக நாம் ஆயத்தப்படுவோம்.
சிறப்பாக பாடலை பாடிய பிள்ளைகளுக்கு நன்றியினை கூறிக்கொள்ளுகின்றேன். அன்பானவர்களே, சுருக்கமான இந்த நாளினுடைய இறை தியானத்திற்கு ஆயத்தமாக நாம் இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தங்கும் இடம் பூமி சத்திரமே விண்ணின் தங்க வீட்டின் வாழ்வு நித்தியமே. தங்கும் இடம் பூமி சத்திரமே விண்ணின் தங்க வீட்டின் வாழ்வு நித்தியமே. மங்கா வாழ்வு எனக்கங்கே உண்டு, பின்னே இங்கே எதை எந்தன் பங்கென்னுவேன் எப்போதுமே 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 இன்ப வாழ்வே. ஏசையா என்னோடிருப்பதாலே, ஏசையா என்னோடிருப்பதாலே. கிருபை நிறைந்த கடவுளே, கடல் போன்ற வார்த்தைகளை தியானிப்பதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். எங்கள் மனமெனும் வலைகளை வீசி நாங்கள் பிடித்து கொள்ளும்படி நல்லவைகள் அகப்படும் என்று காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, வார்த்தைகளை பிடித்து கொள்ளத்தக்கதான நல்ல மனநிலையை கடவுள் எங்களுக்கு தாரும். எங்கள் சரீர களைப்பு, எங்கள் சோர்வுகள், எங்கள் தூக்கம், உமது வார்த்தையை கேட்கக்கூடாதபடி எங்கள் கவனத்தை சிதைக்கின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு தூரப்படுத்தும். பொறுமையோடு முழு மனதோடு கவனத்தோடு அமர்ந்திருக்க உதவி செய்யும். பேசுகிற அடியேனை சிலுவையின் நிழலிலே மறைத்து கேட்பவர்களின் இருதயங்களை திறந்தருளும். ஆமேன். ஒரு விசை கூட இந்த மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவரை துதிக்கின்றேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய உங்களுடைய திருச்சபையின் போதகர் நோயல் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். என்னை இந்த இடத்திற்கு அனுப்பி வைத்த என்னுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற அருள் திரு சோனியாமா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை கூறிக்கொள்ளுகின்றேன். ஏனென்றால் அவர்கள் அனுப்பாவிடில் நான் உங்களை சந்தித்திருக்க முடியாது. என்னை இந்த திருச்சபையிலே ஏற்றுக்கொண்ட திருச்சபையின் பொறுப்பாளர்கள், பணியாளர்கள், சபை மக்கள், பிள்ளைகள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை ஒரு விசை கூட கூறிக்கொள்ளுகின்றேன். அன்பானவர்களே, மிகவும் ஆச்சரியமாக இங்கே வரும்போது நான் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் ஆராதனை தொடங்கிய போது இங்கே நான் பார்த்து கொண்டிருப்பது இன்னொன்று. உண்மையிலேயே கடவுளுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆலயத்திலே கடவுளுடைய சத்தம் கேட்கப்படும் போதெல்லாம், ஆலயத்திலே மக்கள் கூடி வரும்போதெல்லாம், நீங்கள் வந்து ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து செல்வீர்கள் என்பதை நான் நிச்சயம் விசுவாசிக்கின்றேன். அந்த வகையில் இந்த ஆராதனை கட்டாயம் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைந்திட கடவுள் கிருபை செய்யட்டும் என்று வேண்டுகின்றேன். மிகச் சுருக்கமாக இந்த நாளிலே நாம் இணைந்து தியானிப்பதற்காக நமக்கு தரப்பட்ட தலைப்பு சமூகத்தை குணப்படுத்தும் உண்மை என்று சொல்லுகின்ற ஒரு எளிமையான தலைப்பு. சமூகத்தை குணப்படுத்துகின்ற உண்மை. மைய வசனமாக நாம் படித்த திருமறை பகுதி ஆகாய் 2வது அதிகாரம் 4வது வசனத்தின் பிந்தைய பகுதி. ஆகாய் 2:4வது வசனத்தின் பிந்தைய பகுதி. ஆமாம், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த வசனம். இதை நாம் வாக்கு தத்தங்களிலே நாம் படித்திருப்போம். அநேகருக்கு புது வருட ஆராதனையின் போது இந்த வாக்கு தத்த வசன அட்டைகளை எடுக்கும்போது அது நமக்கு கிடைத்திருக்கும். என்ன வசனம்? நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் இந்த ஆகமத்திலே வருவது முதல் முறை அல்ல, 2வது முறை.
முதலாவது ஆகாய் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே ஏற்கனவே கடவுள் இதே வசனத்தை சொல்லியிருப்பார். நான் உங்களுடையே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவும் இன்று நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பகுதியிலும் ஆண்டவர் அதை அழுத்தமாக சொல்லுகின்றார். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்கின்ற வார்த்தையை ஆகாய் தீர்க்கதரிசியின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடவுள் கொடுக்கின்றார். எதற்காக நான் உங்களோடையே இருக்கிறேன் என்கின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப கடவுள் ஒரு ஆகமத்திலே சொல்ல வேண்டும்? மிக எளிமையாக இந்த கேள்வியோடு நாம் தியானிப்பதற்காக ஆயத்தப்படுவோம். பிள்ளைகள் அதிகமாக இந்த ஆலயத்திலே இருப்பதால் ஒரு கதையை வைத்தே நான் தொடங்குகின்றேன். கதை சொல்லுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு கதை கேட்பது பிடிக்கும் என்றால் நான் சொல்ல தயார். இன்னும் பிள்ளைகள் கவனிக்கவே இல்லை, அதனால தான். இனி கவனிங்க, சரியா? அன்பானவர்களே, இந்த கதை தொடங்கும் இடம் ஒரு காடு, ஒரு அழகான அடர்ந்த காடு. அந்த காட்டின் நடுவே ஓங்கி வளர்ந்த ஒரு பெரிய மரம். அந்த மரத்திலே ஒரு சின்னஞ்சிறு குருவி கூடு கட்டி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தின் வேரருகே ஒரு ஓடை தண்ணீர் தினமும் வற்றாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஒரு ஊற்று. ஊற்று என்ன செய்யாது? வற்றாது, ஓடிக்கொண்டே இருக்கும். அதிகமான தண்ணீர் இல்லாவிட்டாலும் அதில் எப்போதும் என்ன இருக்கும்? தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும். அந்த இடம் அந்த குருவிக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த காடு அது வாழுகின்ற இடம். குருவியினுடைய கூடு தங்குமிடம் என்றால் வனமே வாழ்விடம். அந்த குருவிக்கு அந்த காடு ரொம்பவும் பிடித்திருந்தது. ஒரு நாள் காலை திடீரென காடு முழுவதும் அலறல் சத்தமும் கூச்சலுமாக கேட்டது. என்ன செய்வதென்றே இந்த குருவிக்கு தெரியவில்லை. ஏன் இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது, என்ன நடக்கிறது நம்முடைய காட்டில் என்கின்ற ஆச்சரியத்தோடு இந்த குருவி உயர பறந்து காட்டின் விதானத்திற்கு மேலே நின்று பார்க்கிறது. காடு முழுவதும் தீ பற்றி எரிகிறது. நமக்கு தெரியும், காட்டு தீ பற்றி எரிந்தால் அதை சுலபமாக என்ன செய்துவிட முடியாது? அணைத்து விட முடியாது. செய்திகளிலெல்லாம் கூட பார்த்திருப்போம், 2 நாள் 3 நாள் போராடி தான் தீயை என்ன செய்வார்கள்? கட்டுக்குள் கொண்டு வருவார்கள். அணைத்து விட முடியாது. அந்த அளவிற்கு காட்டு தீ கொடூரமானதாக இருக்கும். எல்லா விலங்குகளும் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடுகின்றன காட்டை விட்டு, எப்படியாவது தப்பித்தால் போதும் என்று. ஆனால் இந்த குருவிக்கோ தான் வாழ்ந்த காட்டை விட்டு ஓடுவதற்கு மனமில்லை. எப்படியாவது இந்த காட்டை காப்பாற்ற வேண்டும். தான் வாழ்ந்த மரத்தின் வேரருகே இருக்கின்ற நீரூற்றிலே சென்று தனது சிறிய அலகினால் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு அந்த காட்டுத்தீயை அணைப்பதற்கு முற்படுகிறது. நீங்களே சொல்லுங்கள், இந்த குருவியால் அந்த காட்டுத்தீயை அணைத்திட முடியுமா? முடியாது, கட்டாயம் முடியாது. ஆனாலும் திரும்ப திரும்ப இந்த குருவி என்ன செய்து கொண்டே இருக்கிறது? அணைக்க முற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் தேகமெல்லாம் நனைந்து உடலின் இறகுகளெல்லாம் நனைந்து போய் அதால் பறக்க முடியாமல் அந்த நீரோடையின் அருகிலேயே விழுந்து விடுகிறது. இந்த குருவினுடைய முயற்சி அதோடு முடிந்து போய்விட்டது என்று இந்த கதை சொல்லுகிறது. ஆனால் இந்த கதை முடியும் போது இப்படி முடிகிறது. இந்த குருவினுடைய பிரயாசத்தை பார்த்து கொண்டிருந்த மேகங்கள் இறங்கி கண்ணீர் சிந்தின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேகங்கள் கண்ணீர் சிந்தினால் என்ன நடக்கும்? மழை பெய்திருக்கும். மழை பொழிந்தால் காட்டுத்தீ எளிதில் அணைந்து கட்டுக்குள் வந்துவிடும். இந்த குருவினுடைய முயற்சி ஏதோ ஒரு வகையில் அங்கீகரிக்கப்படுகிறது. நம்பிக்கையற்று போன இந்த குருவினுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட உன்னத முயற்சியை செய்வதற்காகவே ஆகாய் தீர்க்கன் இஸ்ரவேலர்களுக்குள்ளே அனுப்பப்பட்டான். நம்பிக்கையற்று மனமுடைந்து, இனி நமக்கு கடவுள் இல்லை, இனி நமக்கு ஆலயமும் இல்லை, இனி நாம் எங்கே போவோம், யாரை போய் பார்ப்போம் என்று சொல்லுகின்ற கேள்விகளோடு பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி கொண்டு வந்த இஸ்ரவேல் மக்களை ஒரு விசை கூட அவளுடைய நம்பிக்கையை தூண்டுவதற்காக அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி தான் ஆகாய் தீர்க்கதரிசி. நீங்கள் இந்த ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய ஆகமத்தை படித்து பாருங்கள். வெறும் 6 மாதங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டிருப்பான். இந்த ஆகமம் தொடங்கிய பகுதியிலிருந்து நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். வெறும் 2 ஆகமங்கள் தான். வெறும் 6 மாதங்களுக்காக இஸ்ரவேல் தீர்களுக்குள்ளே அனுப்பப்பட்ட, இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே அனுப்பப்பட்ட ஒரு சிறிய தீர்க்கன் இந்த ஆகாய் தீர்க்கதரிசி. ஏன் இந்த ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய வேலை என்னவென்று சொன்னால்,
ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டது. பாபிலோனியர்கள் இஸ்ரவேலரை கைப்பற்றுவதற்கு முன்பு இஸ்ரவேல் ஆலயத்தை, எருசலேம் ஆலயத்தை இடித்து தீயிட்டு கொளுத்தி விட்டார்கள். ஆலயம் இடிந்து போனது. இஸ்ரவேல் மக்கள் சிறைபிடிக்கப்பட்டு விட்டார்கள். அடிமைகளாக, பாபிலோனிலே அடிமைகளாக இருந்தவர்கள் இப்போது விடுதலையாகி மீண்டும் இஸ்ரவேலுக்கு, கானானுக்கு திரும்பி இருக்கின்றார்கள். இத்தகைய மனநிலையில் கடவுளுடைய வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசிக்கு உண்டாகி, நீ போய் அந்த ஜனங்களிடத்திலே சொல்லு, செருபாபேலை தூண்டி ஆலயத்தை என்ன செய்ய சொல், திரும்ப கட்ட சொல் என்பதுதான் இந்த ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனமே. ஆலயத்தை திரும்ப கட்ட சொல், சிதைந்து கிடக்கின்ற தீக்கிரையான அல்லது உடைக்கப்பட்ட ஆலயத்தை திரும்ப கட்ட சொல் என்பதுதான் இந்த ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய சுவிசேஷம். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அவர்களுக்குள்ளே 2 கேள்விகள் இருந்தது. அந்த 2 கேள்விகளைத்தான் நாம் இன்று தியானிப்பதற்காக ஆயத்தப்படுகின்றோம். சுருக்கமாக நாம் தியானிப்போம். அவர்களுக்குள்ளே 2 கேள்வி இருந்தது. முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால், எங்கள் பாடுகளில் இறைவன் எங்கே போனார்? அவர்கள் ஆலயத்தை கட்டுவதற்கு தயாராக இல்லை. அவர்கள் ஆலயத்தை கட்டுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட பிறகு ஆலயத்தை கட்டுகின்ற மனநிலையில் யாருமே இல்லை. அவர்களுக்கு ஆலயம் வேண்டாம். ஏன் ஆலயம் வேண்டாம்? ஏனென்றால் எங்கள் பாடுகளில் கடவுள் எங்கே போனார்? நாங்கள் சிறைபிடிக்கப்படும் போது, நாங்கள் அடிமைகளாக பிடித்து செல்லப்படும் போது, ஏன் ஆலயம் இடிக்கப்படும் போது கூட கடவுள் எங்கே போனார்? அப்படி எங்கள் பாடுகளில் துணை நில்லாத கடவுளை நாங்கள் எதற்காக மீண்டும் கடவுளின் ஆலயத்தை நாங்கள் எதற்காக மீண்டும் கட்ட வேண்டும்? மிக மிக வேதனையான ஒரு கேள்வி. அன்பானவர்களே, இந்த பகுதிக்கு முக்கியமாக ஆகாய் தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டதன் அடித்தளமே இந்த கேள்விதான். எங்கள் பாடுகளில் கடவுள் எங்கே போனார்? இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேள்வி மட்டுமல்ல. பல நேரங்களிலே ஆண்டவருடைய ஆலயத்தை தேடியே எப்போதும் ஓடி வருகின்ற நம்முடைய கேள்வியும் இதுதான். சோதனைகளில் அகப்படும் போது, கைவிடப்படும் போது, இனி உதவுவார் இல்லை, இனி தூக்கி விடுவார் இல்லை, இனி என்னுடைய வாழ்வு எப்படி மாறும்? இந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையா? ஏன் என்னுடைய பாடுகளில் இந்த கடவுள் இல்லாமல் போனார்? ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது? இந்த கேள்வி இன்றைக்கு நம்முடைய மனதிலே வருகின்ற கேள்வி அல்ல. காலம் காலமாக இஸ்ரவேலர் தொடங்கி எல்லா ஆண்டுகளிலும் எல்லா வயதினரிடத்திலும் இருக்கின்ற ஒரு கேள்வி. எங்கள் சோதனைகளில் கடவுள் எங்கே போனார்? அன்பானவர்களே, அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கின்ற இந்த இஸ்ரவேல் ஜனங்களை திடப்படுத்துவதற்காக, அவர்களுடைய மனதில் எழுகின்ற சந்தேகங்களுக்கு பதில் சொல்லுவதற்காக இந்த ஆகாய் தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டார். அந்த கேள்விக்கான பதில்தான் நாம் படித்த மைய வசனம், 2வது அதிகாரம் 4வது வசனத்தின் கடைசி பகுதி. நான் உங்களோடையே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். அது ஒன்றும் வாக்குத்தத்த வசனம் அல்ல. பல நேரங்களிலே இந்த வசனம் கிடைத்தவுடன் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடவுள் நம்மோடையே கூட இருக்கிறார் என்கின்ற எண்ணம் நமக்குள்ளே வருகிறது. ஒரு ஆண்டு முழுவதும் கடவுள் நம்மோடையே பயணிப்பார் என்பது நாம் விரும்புவதுதான். அது நல்லதுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்த மக்களுக்கு சொல்லப்பட்டது என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை. அப்படிப்பட்ட மக்களுக்கு கடவுள் சொல்லுகின்றார், நான் யாரோடையே இருக்கிறேன்? உங்களோடையே இருக்கிறேன். நீங்கள் அடிமைகளாய் போகும்போது நானும் உங்களோடையே தான் அடிமைப்பட்டேன். நீங்கள் திரும்பி வரும்போது, மனமுடைந்து இருக்கும்போது நானும் மனமுடைந்து உன்னோடு தான் இருந்தேன். இனி நீ நம்பிக்கை அடையும் போது உனக்குள் நம்பிக்கையாகவும் யார்தான் இருக்கிறார்? நான் தான் இருக்கிறேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். எவ்வளவு பெரிய ஆழமான உண்மையை கடவுள் எளிமையாக சொல்கிறார், நான் உங்களோடையே தான் இருக்கிறேன் என்று சொல்லி. அன்பானவர்களே, இந்த தவ காலங்களிலே நாம் சிந்திக்க வேண்டிய, நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, நாம் சோதனை காலம் என்று சொல்லுவோம் இந்த 40 நாட்களையும். அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே கொண்டு போகப்பட்ட காலம், அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப காலம், அவர் தன்னை முழுவதுமாக சிலுவையின் பாடுகளுக்குள்ளே அர்ப்பணிப்பதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட காலம், சோதனையின் காலம் 40 நாட்கள். இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு உண்மை அல்லது நாம் செய்ய வேண்டிய ஒரு செயல் என்னவென்று சொன்னார், நம் உள்ளத்திலே எழுகின்ற ஐயங்களை, சந்தேகங்களை, இப்படிப்பட்ட அவிசுவாசம் நிறைந்த கேள்விகளை
ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சொல்லி அதற்கான விடைகளை நம்முடைய மனங்களிலே தேடுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இங்கே நாம் வருகின்ற போது, இந்த தெருவிலே வரும்போது மாடுகளை வளர்க்கின்றவர்கள் அதிகம் இருக்கின்றீர்கள். அது மிகவும் நல்லது. ஏன் என்று சொன்னால், இந்த முற்காலங்களிலே, இப்போது மாடுகள் வளர்க்கின்ற வீடுகளிலே இது இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் முந்தி என்னுடைய தாத்தா அல்லது எங்களுடைய ஊர்களிலே முன்னாட்களிலே மாடு வைத்திருந்தவர்கள் அவருடைய மாட்டின் கொட்டகைக்குள்ளே ஒரு கல்லை நட்டு வைத்திருப்பார்கள். சம்பந்தமில்லாமல் மாட்டின் கொட்டகையின் நடுவிலே அந்த கல் இருக்கும். பெரிய ஒரு கத்தூன் போல இருக்கும். அதனுடைய பெயர் என்னவென்று சொன்னால் மாடுரசு கல் என்று பெயர். மாடுரசு கல். நீங்கள் கவனித்திருப்பீர்களா என்று தெரியவில்லை. இந்த மாடுகளை நாம் கட்டிலிருந்து அவிழ்த்து விட்ட பிறகு இந்த மாடு போகும் இடமெல்லாம் எங்கே சுவர்கள் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் என்ன செய்து கொண்டே போகும்? ஆமாம், உரசிக்கிட்டே போகும். நமக்கு பார்ப்பதற்கு எப்படி தோணும்? இந்த மாடே இப்படி தான் அப்படி என்று தோணும். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், இந்த மாடு தன்னுடைய சரீரத்திலே ஏற்படுகின்ற ஒட்டுண்ணிகளை களைவதற்காக தன்னைத்தானே உரசி, தன் தோலை தானே உரசி, தன் உடலிலே இருக்கின்ற ஒட்டுண்ணிகளை என்ன செய்து கொள்ளுமாம்? களைந்து விட்டு போகும். அதற்காகத்தான் தொழுவத்திலே மாடுரசு கல் ஒன்றை வைத்திருப்பார்கள். வெளியே போய்விட்டு வருகின்ற மாடுகளின் உடலிலே ஒருவேளை ஒட்டுண்ணிகள் ஏதாவது இருந்தால், அது மாட்டிற்கு தொந்தரவு தந்தால், அது தானாகவே தன்னை உரசி என்ன செய்து கொள்ளுமாம்? சரி செய்து கொள்வதற்காக இதை கொடுத்திருப்பார்கள். இன்று அதனுடைய பயன்பாடு எதற்கு என்று நமக்கு தெரியாது. அப்படி ஒரு கல் இருந்ததா என்றே நமக்கு தெரியாது. அன்பானவர்களே, இந்த கல்லை போலத்தான் ஆலயங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம். நம்முடைய மனதிலே எழுகின்ற அவிசுவாசம் என்னும் ஒட்டுண்ணிகளை உரசி களைவதற்காக ஆராதனைகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. இந்த தவ காலங்களிலே நாம் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இஸ்ரவேலுக்குள்ளே எழுந்த ஒரு கேள்விக்கான பதில் கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார். நான் உங்களோடையே கூட இருக்கிறேன். இன்று நம்மை பார்த்தும் சொல்லுகின்றார். இரண்டாவது இஸ்ரவேலருக்குள்ளே எழுந்த கேள்வி என்னவென்று சொன்னால், ஏன் ஆலயம் மீண்டும் கட்டப்பட வேண்டும்? ஏன் ஆலயம் மீண்டும் கட்டப்பட வேண்டும்? ஒரு முறை சாலமோனால் கட்டப்பட்டது, உடைக்கப்பட்டு விட்டது. முந்திய ஆலயத்தின் மகிமையை விட பிந்திய ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று இந்த தீர்க்க தரிசன நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எந்த ஆலயத்தை குறிக்கிறது? அன்பானவர்களே, பல நேரங்களில் திருமறை நமக்கு சொல்லுகின்ற அரும் செய்திகளை நாம் தவற விட்டு விடுகின்றோம். எந்த ஆலயத்தை குறிக்கின்றது? கடவுள் மீண்டும் எழுந்து நீங்கள் ஆலயத்தை கட்டுங்கள் என்பது வெறும் கல்லாலான ஆலயத்தை மட்டுமல்ல என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து வந்த மக்கள் வேறு சில நம்பிக்கைகளிலே தங்களுடைய மனதை வைத்து கொண்டார்கள். அவருடைய கேள்வி இதுதான், உங்கள் ஆலயம் உடைக்கப்படும் போது உங்கள் கடவுள் எங்கே போனார்? அப்படிப்பட்ட மனநிலையில் பாபிலோனிலே பழக்கப்படுத்தப்பட்ட சில வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றி விட்டார்கள். திருமறையிலே இந்த ஆகாய் 2வது அதிகாரத்திலே சொல்லப்படும் போது நாம் படித்தால் நமக்கு தெரியும். நான் வானத்தை அசைப்பேன். இந்த 2வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். வெறும் 2 அதிகாரங்களை கொண்ட ஆகமம் தான். நான் வானத்தை அசைப்பேன், பூமியின் அடித்தளங்களை அசைப்பேன், நான் கடலின் ஆழங்களை எல்லாம் அசைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஆகாய் தீர்க்கதரிசியின் வழியாக இந்த 2வது அதிகாரத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எந்த வசனம்? சுலபமாக சொல்லிவிடுவேன், ஆனால் ஒரே ஒரு அதிகாரம் தானே, நீங்களே அதை கண்டுபிடியுங்கள். அன்பானவர்களே, இதிலே வருகின்ற ஒரே ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், பூமியை அசைப்பது சரிதான், ஒருவேளை பூமி பாவத்தால் நிறைந்திருக்கலாம். சமுத்திரத்தை அசைப்பது கூட சரிதான், ஒருவேளை சமுத்திரமும் அழுக்கினால் அல்லது தந்திரங்களினால் நிறைந்திருக்கலாம். ஆனால் வானத்தை கடவுள் எதற்காக அசைக்க வேண்டும்? சில நேரங்களில் திருமறையிலே சொல்லப்படுகின்ற வசனங்களை பற்றிய முழுமையான கேள்வி கூட நமக்கு வருவதில்லை. வானத்திற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நம்மால் வானத்திலே என்ன மாறிவிடப் போகிறது? எதற்காக கடவுள் வானத்தை அசைக்க வேண்டும்? அன்பானவர்களே, இதனுடைய பின்னணியம் என்னவென்று சொன்னால், பாபிலோனியர்களின் வழிபாட்டு முறையிலே வானத்தின் மீதான நம்பிக்கை இருந்தது, பூமியை தெய்வமாக வழிபடுகின்ற நம்பிக்கை இருந்தது, கடலை தெய்வமாக வழிபடுகின்ற நம்பிக்கை இருந்தது. அதெல்லாம் தவறில்லை. ஆனால் அது இஸ்ரவேலருடைய முறைப்படி வரும்போதுதான் அது சிக்கலாக மாறுகிறது. எதை பின்பற்ற வேண்டும்? யாரை பின்பற்ற வேண்டும்? அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்த மக்களின் நம்பிக்கையை மாற்றுவதற்காகவே கடவுள் சொல்லுகின்றார், நான்
வானத்தை அசைப்பேன், பூமியை அசைப்பேன், ஆழங்களை அசைப்பேன் என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, கடவுள் நமக்கு நம்பிக்கை தர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் திரும்பவும் அதே வார்த்தையை சொல்லுகின்றார். ஆகாய் 1 வசனத்திலே அந்த வசனத்தை அவர் திரும்ப திரும்ப சொல்லுகின்றார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு காலம் இன்னும் வரவில்லை என்று இருக்கின்ற அந்த மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார் 4 வசனத்திலே, நான் உங்களோடையே இருக்கிறேன், நீங்கள் துணிந்து நில்லுங்கள், எழுந்து கட்டுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இதை நம்முடைய வாழ்விலே நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகின்றோமா? இதை நம்முடைய வாழ்விலே நாம் பயன்படுத்துகின்றோமா, செயல்படுத்துகின்றோமா என்பதுதான் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற சவால். ஒரு சோதனை வரும்போது நாம் முடங்கி விடுகின்றோம். எழும்ப முடியாத அடி நம்முடைய வாழ்விலே விழும்போது நாம் விழுந்து விடுகின்றோம். இனி என்னை தூக்குவதற்கு யாருமே இல்லை என்கின்ற எண்ணம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. ஏன் எப்போதும் இரட்சகர்களையே எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள்? நீங்கள் எழும்புங்கள், உங்கள் ஆலயங்களை நீங்களே கட்டுங்கள் என்று கடவுள் சொல்லுகின்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்ற உங்கள் ஆலயம் உங்கள் உள்ளம். உங்கள் உள்ளம் நம்பிக்கையற்றிருக்கின்ற, பலவீனப்பட்டிருக்கின்ற, விசுவாசமற்றிருக்கின்ற உங்கள் ஆலயங்களை, மனமெனும் ஆலயங்களை முதலாவது நீங்கள் கட்டுங்கள் என்று சொல்லுகின்றார். அதை கட்டுவதற்காகவே, அந்த வழியில் நம்மை நிறுத்துவதற்காகவே நமக்கு இந்த தவக்காலம் தரப்பட்டிருக்கின்றது. மேலும் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை 2 வசனம், பழைய ஆலயத்தின் மகிமையை விட நீங்கள் மனங்களுக்குள்ளே கட்டுகின்ற புதிய ஆலயத்தின் மகிமை எப்படிப்பட்டதாக இருக்குமா? பெரியதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். வெறும் கட்டடங்களிலே அளவிடுவது ஆலயம் அல்ல, கட்டடங்களை கடந்து மனங்களிலே உயர்ந்து நிற்பதுதான் ஆலயம் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரே ஒரு உருவகத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஒரு குரு தன்னுடைய சிஷியன் அல்லது சீடன் சோகமாக இருப்பதை கண்டாராம். வழக்கமாக அவன் அப்படி இருக்க மாட்டான். ஆகவே ஒரு குரு தன்னுடைய சீடர்களை நன்றாக அறிந்து வைத்திருந்ததால் அந்த சீடனை பார்த்து, ஏன், உனக்கு என்ன, ஏன் நீ சோகமாயிருக்கிறாய் என்று கேட்டாராம். அந்த சீடன் சொன்னானாம், தெரியவில்லை குருவே, தாங்க முடியாத சோகம் என்னை ஆழ்த்துகிறது என்று சொன்னானாம். சரி, போய் ஒரு கை நிறைய உப்பை கொண்டு வா என்று சொன்னாராம். போய் ஒரு கை நிறைய உப்பை கொண்டு வா என்று சொன்னாராம். இந்த சீடனும் குரு சொன்னதை போய் செய்தானாம். ஒரு கை நிறைய உப்பை கொண்டு வந்தான். குரு தனக்கு அருகிலே இருந்த ஒரு குவளை தண்ணீரிலே அந்த உப்பை போட சொன்னார். இந்த சீடனும் அந்த உப்பை போட்டான். நன்றாக கலக்கு என்று சொன்னார். நன்றாக கலக்கினான். இப்போது அதை குடி என்று சொன்னார். இப்போது சீடனுடைய முகநாடி மாறுகிறது. ஏன்? ஆமாம், அது தண்ணீர் கரிக்கும், அது கரிக்குமே என்று சொல்லுகின்றார். அப்போ இந்த குரு சொல்லுகின்றார், சரி, மீண்டும் போய் ஒரு கையளவு உப்பை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகின்றார். இந்த சீடன் மீண்டும் போய் ஒரு கையளவு உப்பை எடுத்து கொண்டு வருகின்றான். அந்த குருவினுடைய மடத்தின் முன்பகுதியிலே ஒரு பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்துக்குள்ளே அந்த ஒரு கை உப்பை போட சொன்னானாம். போட்டானாம். இப்போது இந்த குவளையை கழுவி விட்டு மீண்டும் ஒரு குவளை தண்ணீர் கோரி குடி என்று சொன்னாராம். இப்போது குவளையையும் கழுவி மீண்டும் அதே குளத்திலிருந்து ஒரு குவளை தண்ணீரை கோரி குடித்தான். என்ன செய்யவில்லை? கரிக்கவில்லை. அன்பானவர்களே, இந்த குரு அந்த சீடனுக்கு ஒரு எளிமையான பாடத்தை கற்றுக் கொடுத்தாராம். உன் மனம் குவளையாக இல்லாமல் குளமாக இருக்கும்போது எந்த துன்பமும் உன்னுடைய வாழ்வை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. உங்களுடைய மனங்களை குவளையாக அல்ல, குளங்களாக மாற்றுங்கள்.
ஆமேன். அன்பானவர்களே, இறைநாம மகிமைக்கென்று காணிக்கைகள் சேகரிப்பதற்காக கீர்த்தனையிலே 153வது பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனை 153. இயேசுவே கிருபாசன பதியே, காசியில் உன்னை அன்றி தாசன் எனக்காதரவு கண்டிலேன் சருவ வல்ல மண்டல தீபா. காசியில் உன்னை அன்றி தாசன் எனக்காதரவு கண்டிலே சருவ வல்ல மண்டல தீபா. நேசமாய் ஏழைக்கிறங்கி மோசமணுகாது காத்து நித்தனேயனை திருத்தி வைத்தருள் புத்தி வருத்தியேசுவே கிருபாசன பதியே. இறையதிலும் பின்னமாக சிக்குண்டது கன்னியாயினே, இயேசுவே கிருபாசன பதியே. சீரைப்படுத்தினவற்றை சீரையாக்கிவிட்ட வீரமுள்ள எங்கள் உபகார வள்ளலே. சீரைப்படுத்தினவற்றை சீரையாக்கிவிட்டது கூரையேதுனை அண்டினோர் கீரைவாயனை சதி குற்றங்கள் அறவே தீர்த்து முற்று முடிய கண் பார்த்து இயேசுவே கிருபாசன பதியே. பொல்லா உலகமதில் நல்லாயவரும் இல்லை, உன்னியனே உன் சரணம் நன்னி அண்டினேன். பொல்லா உலகமதில் நல்லாயவரும் இல்லை, புண்ணியனே உம் சரணம் நன்னி அண்டினேன். எல்லார்க்கும் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி, இளைஞனை மீட்டருள் இயேசுவே கிருபாசன பதியே. ஜெபம் செய்வோம். ஒரு விசை நாம் சிந்தித்த இறை வார்த்தைகளை நமது சிந்தைக்கு முன்பதாக நாம் கொண்டு வருவோம். நம்முடைய அவிசுவாசங்களை களையவும், சோதனைகளில் நம்முடைய வாழ்விலே ஏற்படுகின்ற கவலைகளை விட்டு ஓயவும், திரும்பவும் எழுந்து நம்முடைய உள்ளங்களில் ஆண்டவரின் ஆலயத்தை கட்டவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
உண்மையில் அந்த அன்புதான் ஆண்டவரின் சிலுவையில் பாதையிலே நம்மை நிறுத்தும். கிருபை நிறைந்த கடவுளே, சமாதானமான இந்த வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி கடவுள் எங்களுக்கு கிருபை செய்தீர். நாங்கள் அமர்ந்து திருமறையின் ஆழங்களை புரிந்து கொள்ள கடவுள் எங்களுக்கு உதவினீர். ஆண்டவரே, நாங்கள் கேட்டவைகளை எங்கள் வாழ்விலே பிடித்து கொள்ள கடவுள் உதவி செய்யும். இப்போதும் இந்த மாலை வேளையிலும் கடவுளுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இந்த வேளை ஆண்டவரின் நாம மகிமைக்காக சேகரிக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதியும். இவைகளை அங்கீகரித்து ஆண்டவரின் ஊழியத்தின் நிறைவேறுதல்களுக்காக பயன்படுத்தும் என்று வேண்டுகின்றோம். தொடர்ந்து வருகின்ற தவ காலத்தின் நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வரும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆசரிக்க இருக்கின்ற குருத்தோலை ஞாயிறு பவனியாக நாங்கள் செல்லுகின்ற இடங்கள், சந்திக்கின்ற மக்கள், எங்களை பார்க்கின்ற ஜனங்கள் என்று சொல்லி எல்லார் மனதிலும் ஆண்டவர் தாவீதின் ராஜாவாய் வெளிப்படும் என்று சொல்லி வேண்டுகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த தவ காலங்களின் நிறைவிலே நாங்கள் கொண்டாட இருக்கின்ற, ஆசரிக்க இருக்கின்ற பண்டிகை, புனித வெள்ளி தினம் என்று சொல்லி அனைத்தும் எந்த தடையுமின்றி எந்த இடையூறும் இல்லாதபடி நடைபெறுவதற்கு கடவுள் உதவி செய்யும். அதற்கென்று திருச்சபை ஆயத்தமாகிட உதவும். இந்த திருச்சபையின் பொறுப்பாளர்களை ஆண்டவருடைய கரங்களிலே தருகிறோம், ஆசீர்வதியும் என்று வேண்டுகின்றோம் கர்த்தாவே. இந்த திருச்சபையின் ஐயா அவர்களை ஆண்டவருடைய கரங்களிலே தருகிறோம் கர்த்தாவே. அவர் மூலமாய் சீரிய ஊழியம் ஆண்டவரின் பணியாய் விடத்திலே நிறைவேறட்டும் என்று வேண்டுகின்றோம். ஆண்டவரே, இன்னும் இந்த கொடுகையிலே கலந்து கொண்டிருக்கின்ற எல்லா ஜனங்களையும் உடைய கரங்களிலே தருகிறோம். தேவைகள் உண்டு, கண்ணீர் உண்டு, கடன்கள் உண்டு, நாளைய தினத்தை குறித்த கேள்விகள் உண்டு. ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தைகளை சொல்லுகின்றோம். நான் உங்களுடையே கூட இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செல்லுகின்றோம். நாளைய தினத்தை குறித்த பாரங்களை உமது சமூகத்திலே நாங்கள் இறக்கி வைத்து விட்டோம். ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தும் என்று தாழ்வணிந்து நிற்கின்றோம். இனியும் இந்த ஆலயத்திற்கு வர முடியாதபடி, இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியாதபடி பலவீனப்பட்டவர்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம் கர்த்தாவே. பலவீனங்களை எல்லாம் மாற்றும், வாழ்வு தருகின்ற ஆண்டவரின் வார்த்தைகளை அனுப்பும், சுகப்படுத்துகின்ற கரத்தை நீட்டி தொடும், பலப்படுத்தும் என்று வேண்டுகின்றோம் கர்த்தாவே. ஒரு விசை எங்கள் இயலாமைகளை, எங்கள் அறியாமைகளை ஆண்டவருடைய கரங்களிலே நாங்கள் தருகின்றோம். எங்களிடத்திலே என்ன இல்லையோ அதை எங்களுக்கு தாரும். நாங்கள் என்னவாக இல்லையோ அதுவாக எங்களை மாற்றும். நாங்கள் எதை கேட்க தவறினோமோ அதை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கேட்கின்றோம். ஒரு விசை எங்கள் அனைவரையும் தாழ்த்தியும் திருக்கரங்களிலே தருகிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும். இவைகளை இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாதபடி தீமையை ரட்சித்துக்கொள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் தேவைகளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதத்தை இணைந்து பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தந்தையாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்முடைய வாழ்வில் நிலைவோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 தொழுகையின் நிறைவுக்காக பாமாலையிலே 339வது பாடலை நாம் பாடுவோம்.
மானதோ ஆத்மீகமாவர் முகத்தை மறைக்கும் காலம் அவரை எப்போதும் போல நம்புவே மாறாதவர் என்றறிவே நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான் வேரஸ்தி பாரம் மணல்தான் வேரஸ்தி பாரம் மணல்தான் மரண வெள்ளம் பொங்கியோ என் மாம்சம் சோர்ந்து போயினோ வாக்குத்தத்தம் ஆணையும் என் நெஞ்சை ஆற்றி தேற்றிடும் நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான் வேரஸ்தி பாரம் மணல்தான் வேரஸ்தி பாரம் மணல்தான் தீர்ப்பு காலத்தில் கால சத்தம் கேட்கையில் அஞ்சேன் என்னிப்பர் நீதியே அநீதனை மூடுதே நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான் வேரஸ்தி பாரம் வேரஸ்தி பாரம் மணல்தான். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்முடைய இருதயத்தை ஆண்டவரிடத்தில் உயர்த்துங்கள். சமாதானத்தோடு சென்று வாழுங்கள். ஆமென்.